Exercise 1.4 sum number 5 show that the function f from n to n defined by f of m is equal to m squared plus m plus 3. இது வந்து 1 ஃபங்க்ஷன் நான் ப்ரூவ் பண்ணணும். அது வேறு சாய்ஸே கொடுக்காது, அது 1 நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க என்ன கண்டிஷனோ அதை எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எம்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான், அது வந்து எம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3 இருக்கு. எஃப்ன்றது நேச்சுரல் நம்பர் வந்து நேச்சுரல் நம்பர் தான் போகுது. அப்போ வந்து எம்முக்கு பதிலாக 1 2 3 அந்த மாதிரி ஒவ்வொன்றா சப்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எம்முக்கு பதிலாக 1, அடுத்து எம்முக்கு பதிலாக 2, எம்முக்கு பதிலாக 3, அடுத்து எம்முக்கு பதிலாக 4 போட்டு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் வந்து எம்முக்கு பதிலாக 1 போட்டேன் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3னா 1 ப்ளஸ் 1 2, 2 ப்ளஸ் 3 வந்து 5. அடுத்து வந்து எம்முக்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக 2 ப்ளஸ் 3, 2 ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3, 6 ப்ளஸ் 3 9. அடுத்து எம்முக்கு பதிலாக 3, அப்போனா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து இங்கே ஒரு 3 ப்ளஸ் 3, அப்போ 9 ப்ளஸ் 3 12, 12 ப்ளஸ் 3 வந்து 15. அடுத்து எஃப் ஆஃப் 4 அப்படின்னா 4 ஸ்கொயர் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக 4 ப்ளஸ் 3, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3, 16 ப்ளஸ் 4 20, 20 ப்ளஸ் 3 வந்து 23 அப் டு கோயிங் ஆன். ஏன்னா அடுத்து எம்முக்கு 5 போகலாம், 6 போகலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபுல்லாமே இதில் போட்டு பார்க்கலாம். அப்போ எனக்கு என்னனாலும் வரும். ஓகேவா? இப்போ என்னோடய மேப்பிங் வந்து நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பர் தான் போகுது. எஃப்ன்ற ஃபங்க்ஷனு 1 2 3 4 5 அப் டு எக்ஸட்ரா. எங்கிட்ட வந்து 1 2 3 4 5 அப் டு எக்ஸட்ரா 9 அப் டு எக்ஸட்ரா 15 அப் டு எக்ஸட்ரா 23. ஏன்னா மேப்பிங் இருக்கிறது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், மேப்பிங் இல்லாத நான் போடலை. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு நான் 1 போட்டால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 5 வந்திருக்கு. அடுத்து 2னா 9, 3னா 15, 4னா 23 வந்திருக்கு. அப்போது எனக்கு டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே ஏதோ ஒரு கோடமைனோட அந்த மேப்பிங் நடந்திருக்கு. அப்போ எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன், அப்போ therefore every element in domain it has a unique element in codomain. Therefore f is 1-to-1 function.